டோட்டல் லாஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் எங்களுக்கு. அவன் சாகிறதுக்கு அவனுக்கு ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட் போச்சு. ஆனால் முதல் நாள் வரைக்குமே அவன் நடந்துக்கிட்டு இருந்தான் ஜாலியாக. நான் இப்போ வரைக்கும் அவனோட பாக்ஸில் ஃபுட் வைக்கிறேன், இப்போ வரைக்கும் தண்ணி மாற்றி வைக்கிறேன், இப்போ வரைக்கும் அவன் உட்கார்ற சோஃபாவில் நான் அந்த ஷார்ட் முடிஞ்சால் வைங்க டெய்லி நான் வந்து அந்த சோஃபாவில் தான் அவன் இருப்பான் எப்பயுமே. அதனால் அந்த ஃபோட்டோ நான் அங்கேயே வச்சுட்டேன். அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது அவனுக்கு ஒரு பெட்ஷீட் போட்டு அந்த பெட்ஷீட் தூக்கி கடைசியாக கையில் கொடுத்தேன். இதில் கண்டிப்பாக ஸ்மெல். நம்ம கடைசியில் அதை பார்த்ததுக்கு அப்புறமா அப்படியே பிடிச்சிட்டு படுத்துட்டான். எந்த அளவுக்கு நான் மோந்தேன்னா, அவனுக்கு முதல் நாள் வந்துட்டு அவன் டாய்லெட் போயிட்டான். அவன் பம்மெல்லாம் டாய்லெட் இருந்துச்சு, அதை தொடச்சி விட்டு துணியை வச்சிருந்தோம். அது தெரியாமல் இவங்க டஸ்ட்பின் மேலே வச்சிருந்தான். அதெல்லாம் எடுத்து மோந்து பார்க்குறேன் நானே. எனக்கு அவனோட ஸ்மெல் வருமா. அப்போ எவ்வளோ தூரம் சப்கான்ஷியஸாக அவன் உள்ளே உட்காந்துருக்கான். அப்போ அது என்னோட டிப்ரெஷன் ஸ்டேட் தானே. அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அவனுக்கான விஷயங்கள் அவனே செஞ்சுக்கிட்டு அவனே போயிட்டான். நாங்கள் எதுவும் பண்ணல. அவனா வந்தான், அவனா எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு தெரிவிட்டான், அவனே எங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தான், அவனே எங்களுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்தான், அவனே எங்களுக்கு எல்லாரையும் கொடுத்தான். அவனே கிளம்பி போய் அவனுக்கான விஷயத்தை அவனே பண்ணிக்கிட்டு அவனுக்கான மரியாதை அவனே வாங்கிட்டு அவனே ஜாலியாக. 1 இயர் நாங்கள் வீடு தேடுறோம். இந்த வீட்டிலேருந்து மாறணும்னு 1 வருஷம் வீடு கிடைக்க மாட்டேங்குது. பெட்டு இருக்குங்க. இன்னும் அவன் பெட் ஐயோ இல்லைங்க, அது வந்து வீட்டுக்குள்ள தாங்க இருக்கும். இல்லைங்க, அது வந்து குழந்தை மாதிரி இருக்குன்ட்டாலே அவனை பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி கேவலமா பரவாங்க. இல்லைங்க அது வந்து குழந்தை மாதிரி அது வீட்டுக்குள்ள தாங்க இருக்கும். வெளியே இல்லைங்க. இந்த ரெக்கார்ட் பிரேக்லாம் பண்ணால் என் ஒய்ஃப் நீ ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த கண்டினியூஸாக 100 மணி நேரம் அழுது அப்படின்னு அதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் பப்ளிக்கு கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும். ஆனால் நாங்கள் அவன் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறோம். அவன் இறந்துக்க போய் அவனை திட்டிகிட்டே அழுதான். நான் இருக்கும்போதே பண்ண சொன்னேன், கேட்டியா எவ்வளோ எத்தனை வீடு எழுதி வராங்க பாரு, நீ அவனை எப்படி ராசாமல் நான் பார்த்துருப்பேன்.